இந்த வயசுலேயே ஒருத்தர் வந்து ஒரு அமைதி தேடி இல்லை தன்னை தேடி ஹிமாலயாஸ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட ஆள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நானே வந்து ஒரு 45-46 வயசுக்கு அப்புறம் தான் ஹிமாலயாஸ் போகணும்னு தோணுச்சு. தனியாக வந்து ஹிமாலயாஸை போய் என்ன வாழ்க்கை, என்ன நடக்குது, என்ன கிளாமர் வேர்ல்டு அப்படின்னு யோசிக்கிற தன்மை இப்போது வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவரை பற்றி நினச்சி பார்த்துங்க. அவர் வந்து கம்ப்ளீட்டில் அவங்க ஸ்டுடியோ பற்றி லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன். அங்கேருந்து வந்தால் அணி வாக்கம் வந்தால் அது அப்படியே பிரம்ம வாக்கு மாதிரி அது அப்படியே இருக்கும். ABCDE எல்லாமே அவங்க ஸ்டுடியோவில் இருக்காங்க. எல்லாம் வந்து அந்த அவங்க ஸ்கூலில் அவங்க படித்தவங்க எல்லாம் ஒரே ரேஞ்சு, ஒரே குரூப்பு, ஒரே இருப்பாங்க. உள்ளே போனால் யாருக்கு தெரியுது, எல்லாம் இங்கிலீஷ் தான். ஹாய் ஹோய் திஸ் திங்னு சொல்லி எல்லாம் இங்கிலீஷ் தான். அதுக்கு அந்த மாதிரி திஸ் திங் ஒரு இது இருக்குது. அந்த அணி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க சாங் மட்டும் இல்லை, அந்த படமும் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து அந்த கதையோட அவர் சொல்கிற அந்த ஸ்டோரி சென்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது அவருக்கு. அது கதையை வந்து எங்கே இறங்குது, எங்கே ஜாஸ்தி ஆகுது, எங்கே ஸ்பீடப் பண்ணணும், எங்கே எமோஷன் வேணும் அப்படிங்கிறது அப்படியே வந்து அவர் வந்து எடுத்து சொல்லுவார். ஸோ அவருடைய கம்ப்ளீட்டே பாடுறவங்க எழுதுனவங்க அவருக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம். அண்ட் அனி வந்து த ஃபர்ஸ்ட் ராக் ஸ்டார் இன் இந்தியா. அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்த அனி தான். ஹிஸ்டரி, ஹி மேட் எ ஹிஸ்டரி.